அன்பு குழந்தைகளே, வணக்கம். இன்றைய பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருப்பது டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், விசையின் வகைகளை தான் நம்ம பார்க்க போறோம். சரி குழந்தைகளே, நாம் பாடத்திற்குள் செல்வோமா? டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். Based on the direction in which the force acts, they can be classified into two types, as like parallel forces and unlike parallel forces. கவனிங்க, விசை செயல்படுற திசையை வச்சு ஃபோர்ஸை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று ஒத்த இணை விசைகள், அதாவது லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அதாவது நம்ம தமிழ்ல ஒத்த இணை விசைகள் அப்படின்னு சொல்லுவோம். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், இதை எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஒத்த இணை விசைகள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒத்த இணை விசைகள்னா என்ன அப்படிங்கறத டெஃபினிஷன் பார்த்துரும். Two or more forces of equal or unequal, ரெண்டோ அதற்கு மேற்பட்ட இணை, அதாவது சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில ஒரு பொருள் மீது இணையா செயல்பட்டுச்சானா அதை நம்ம ஒத்த இணை விசைகள் என்று அழைக்கிறோம். பாருங்க, இந்த ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருள் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது. இப்போ ரெண்டுமே ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டுமே இந்த மாதிரி பேரலலா, அதாவது ஒரே திசையில அந்த பொருள் மீது செயல்பட்டுச்சானா அந்த விசையை நம்ம ஒத்த இணை விசை, லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து unlike parallel forces அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if two or more equal forces or unequal forces act along opposite direction parallel to each other, then they are called unlike parallel forces. Action of force are given. கவனிங்க, மாறுபட்ட இணை விசைகள் ரெண்டு இல்லது அதற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில், கவனிங்க, ஒரு ஃபோர்ஸ் இப்படியும் இன்னொரு ஃபோர்ஸ் அதோட ஆப்போசிட் சைட்லயும் ஆக்ட் ஆச்சானா அந்த விசைகளை நம்ம மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருள் மீது எதிரெதிர் விசைகள், அதாவது ஒரு பொருள் மீது சமமான அல்லது சமமற்ற விசைகள் என்ன பண்ணுது, எப்படி ஆக்ட் பண்ற, எதிரெதிர் திசையில ஒரு பொருள் மீது இணையா செயல்படுறது, அந்த ஃபோர்ஸை நம்ம இணை, மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு சொல்றோம். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா குழந்தைகளே, புரிந்ததா? தொகுப்பயன் விசை, அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். when several forces act simultaneously on the same body, then the combined effect of the multiple forces can be represented by a single force, which is termed as resultant force. It is equal to the vector sum. So vector sum means what? Adding the magnitude of the force with their direction of all the forces. Okay, கவனிங்க, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா தமிழ்ல தொகுப்பயன் விசை அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படுறது. ஸோ அப்படி செயல்பட்டு அவற்றோட மொத்த விளைவை ஏற்படுத்துற ஒரு தனித்த விசையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், தொகுப்பயன் விசை, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா குழந்தைகளே? இதனோட மதிப்பு எதற்கு சமமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதன் மீது, இந்த பொருள் மீது செயல்படுகிற அந்த விசையினுடைய மதிப்பு செயல்பட்ட அனைத்து விசைகளின் வெக்டார் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். நம்ம வெக்டார் மதிப்பு அப்படின்னா எதை எடுத்துப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசைகளோட அந்த எண் மதிப்பையும் அந்த திசை, அது செயல்பட்ட திசையின் கூடுதலையும் சேர்ந்ததுதான் ஆகும். சரியா குழந்தைகளே, புரிந்ததா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்பட்டு அதுல ஏற்படுற அந்த மொத்த விளைவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், தொகுப்பயன் விசை அப்படின்னு சொல்றோம். சரியா? இது எதற்கு சமமாக இருக்கும்? வெக்டார் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். சரியா குழந்தைகளே?